ஓகே, ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஏஜி ஹிலரி. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்போர்ட் லைன்னா என்ன, ரெசிஸ்டன்ட் லைன்னா என்ன, இதை வச்சு நாங்கள் எப்படி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது. எல்லோரும் இதை வச்சு ப்ரெடிக்ஷன் பார்க்குறாங்க, இது அவ்வளோ தேவையா அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் அதை நாங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகே ட்ரேடர்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ட்ரேடிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இது தெரிஞ்சால் தான் உங்களுடைய ப்ரெடிக்ஷன், நான் படித்து கொடுக்குற கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னாக இருக்கலாம், சார்ட் அனலைஸ்டாக இருக்கலாம், எல்லாமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு தான் பேஸ் ஆகி இருக்குது அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. இதுக்கு அத்திவாரமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் தான். ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், மார்க்கெட்டில் நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நார்மலாக பாருங்கள். ரெசிஸ்டன்ட் லைன் அப்படிங்கிறது மார்க்கெட் பை பக்கத்தில் இருக்கிற நேரம், அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எகெயின் செல்லுக்கு ஏதாவது வந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொசிஷனுக்கு மேலே வைக்கிறது தான் ரெசிஸ்டன்ட். ஓகே, ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்காவது குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தெளிவாக அமைதியாக கேளுங்க. நான் எகெயினும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ் சைடில் வைக்கிறது தான். ஓகேவா, மார்க்கெட் ஒரு செல் பொசிஷனுக்கு வந்துட்டு எகெயின் பை பொசிஷனுக்கு போகிறதுக்கு மேலே போக ரியாக்ட் ஆகும் தானே. ஸோ அந்த ரியாக்ஷனில் வைப்பாங்க, சரியாக விக்கில் வைப்பாங்க, பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் வைப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ எடுத்திருக்கு, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சுருக்காங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல நான் ஹையர் ஹைன்னு சொல்கிறேன், ஹையர் லோ சொல்கிறேன். இதுக்கு நான் தனியாக வாரேன் டாப்பிக்கு, பட் இதுக்கான வீடியோ இது கிடையாது. இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் எப்படி வைக்கிறதுங்கிறது தான். ஸோ நார்மலாக கல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வரலையே ப்ரோ, நீங்கள் இந்த இடத்துல வைக்கலையே, அது மேலே தானே வச்சுருக்காங்க, அடுத்த பக்கமும் வைக்கலையே அப்படின்னு யோசிக்காங்க. அடுத்த பக்கமும் வைக்கலாம், நம்ம இந்த இடத்துலையும் வைக்கலாம், சப்போர்ட் லைன் ஒன்று வைக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சப்போர்ட் லைன் ஒன்று வைக்கலாம், இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வைக்கலாம், இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வைக்கலாம். ஸோ ஒன்றுக்குமே ஷார்ட் டேர்மில் ட்ரேட் எடுக்கிற ஆட்கள் கட்டாயம் சின்ன சின்ன இடத்துலையுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் நீங்கள் வச்சு பார்க்குறது கட்டாயமான ஒரு விஷயம். அது உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது மேல் பக்கமாக மார்க்கெட் ரியாக்ஷனில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது கீழ்ப்பக்கமாக மார்க்கெட் எகெயின் பைக்கு போகிறதுக்கான அந்த ஒரு டைமில் எந்த கேண்டில் லாஸ்ட்டாக கீழே வரைக்கும் வந்திருக்கோ அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சப்போர்ட் லைன். ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த ஃபோட்டோவுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்குபடுத்தியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக இது ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இப்படி மார்க்கெட் வரதே இல்லையே அப்படின்னு சொல்லி. மார்க்கெட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வரும். ஸோ அதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் பார்க்க ஒரு இசிஜி லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னடா பார்க்க இசிஜி மாதிரி இருக்குன்னு சொல்லி. பட் அது ஒரு லைன் ஃபார்மெட்டில் நம்ம எடுக்கலாம். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ட்ரேடிங் வீடியோஸ்லாம் லைனாக போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்குலேஷன் தான் இது. ஸோ இதை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட். பாருங்கள், மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகுது. அப்படியே போக போக அந்த மார்க்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. உங்களால் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகி போகுதுன்னு சொல்லி. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகெயின் மார்க்கெட் செல் சைடுக்கு திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்று வரும் இல்லையா. ஸோ அதில் இருக்க விக்கில் வைப்பாங்க ரெசிஸ்டன்ட் லைனை. ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லுலேருந்து மார்க்கெட் பைக்கு திரும்பும் இல்லையா, அந்த இடத்துல அந்த கடைசி லாஸ்ட் கேண்டில் எவ்வளோ தூரம் வந்திருக்கும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் வைப்பாங்க. ரைட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ எகெயின் ஒரு ரெசிஸ்டன்ட், எகெயின் ஒரு சப்போர்ட், எகெயின் ஒரு ரெசிஸ்டன்ட், எகெயின் ஒரு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடப்பட்ட தூரம் இருக்குது இல்லையா, ரெசிஸ்டன்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும், இதுக்குள்ளே ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங்கில் 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டே ட்ரேடர்ஸ். ஸோ ஸ்கேல்பிங் டேக்குள்ளேயும் வரும், தென் வீக் கணக்குலையும் போகும். ஸோ இந்த இடத்துல நார்மலாக நம்ம டே ட்ரேடர்ஸ்னு சொல்லி கல்குலேட்டில் எடுத்தோம்னு சொன்னால் நிறைய பேர் குழப்பிக்கிறது கூட. அதாவது நான் காலையில் போட்டு 8 ஹவர் 9 ஹவர் நான் ட்ரேட் பண்ணாலும் டே ட்ரேடிங்குள்ளே தானே வருமேன்னு கேட்டேன். ஏன்னா நான் தான் டேக்குள்ளே ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் டே ட்ரேடிங் கிடையாது. அதுக்கு பேர் ஸ்கேல்பிங் டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதாவது நான் ரொம்ப லாங் டைம் ஃப்ரேமை வச்சு அதை அனலைஸ் பண்ணி என்னுடைய டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிற ஒரு பர்சன், நான் வெயிட் பண்ணி ட்ரேடை ரன் பண்ணுற பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் லிஸ்ட்டில் வரவங்க தான் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம். ஏன்னா லாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன சொன்னால் லாஸ்ட் வைக்கிறது பெருசாக வைப்பீங்க, பட் அந்த லாஸ்ட்டு உடனே ஹிட் ஆகாது. அது மார்க்கெட்டில் குறைஞ்சது $12-13 சம்திங்கில் இருக்கும். அப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாம் எவ்வளவு லாஸ் நீங்கள் ஒரு சின்ன ட்ரேடுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கிற குரூப்ஸில் தான் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க கூடுதலாக. ஸோ
அந்த குரூப் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய ட்ரேட் ரிசல்ட் வந்து குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸில் சரி வந்துடும். அது வந்து ஸ்கேல்பிங்கோட ஈக்குவல் ஆகுமா? அங்கே 8 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்கேல்பிங்குக்கும் டே ட்ரேடிங்கு இருக்க வித்தியாசம். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேட்னு கூட நம்ம சொல்லலாம், ரைட்டா? அப்போ இந்த சப்போர்ட்டில் இருந்து ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லா ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேட் தான், ரைட்? இதுக்குள்ளே நீங்கள் எங்கேனாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சின்னதாக வந்தாலும் நீங்கள் அதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கல்குலேஷனில் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லுவேன், ரைட்? எக்ஸ்ட்ரா அடுத்த விஷயங்கள் பார்ப்போம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோன், சப்போர்ட் ஜோன். இதுலேயுமே குழம்புறது நிறைய பேர் இருக்குது. என்னென்னா ரெசிஸ்டன்ட் ஜோன்னு என்ன ப்ரோ, இப்படி ஒரு பெட்டி போட்டு தான் வைக்கணுமா? இல்லை நம்ம ஒரு லைன் நம்ம போட்டாலும் அது சப்போர்ட் இல்லையா? சப்போர்ட்டுக்குன்னு ஏதாவது ஒரு லைன் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லைனா நம்ம மாற்றி கீத்தி போட்டுட்டோம் போல் இருக்குது, அதனால தான் ரியாக்ட் ஆகலை போல் இருக்குன்னு நிறைய பேர் யோசிக்கிங்க. அப்படி கிடையாது ட்ரேடர்ஸ். ட்ரேடிங்னு சொன்னால் ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான், ரைட்? நம்ம ஆக்களுக்கு எப்படியெல்லாம் ரூல்ஸை மீறி எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் நார்மலாக இது ஜோன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி ஜோன் மாதிரி கூட வச்சுக்கலாம் ட்ரேடர்ஸ், ஓகேவா? மார்க்கெட் ரியாக்ஷனை தெளிவாக பார்க்குறதுக்கு, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் தென் உங்களுக்கு பிடிக்கலையா, லைனாக வைக்கணுமா, இந்த மாதிரி ஒரு லைனாக வைக்கணுமா, இதுக்கு நான் வரேன், பட் நார்மலாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி லைனாக வைக்கணுமா, ஸோ நீங்கள் லைனாக கூட வச்சுக்கொள்ளலாம், இது பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரி குட்டி குட்டி லைனாக தான் வைக்கணுமா, இல்லை பெருசாக நீட்டமாக வைக்கணுமா, அப்படிலாம் யோசிப்பீங்க. அது நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. நீங்கள் எப்படி ட்ரேடை போட போகிறீங்க அப்படிங்கிறதுல பொறுத்து முடிவு பண்ண வேண்டியது. ஸோ உதாரணத்துக்கு இந்த மார்க்கெட்டில் நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ஷன் அவங்க உங்களுக்கு தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டில் காட்டியிருக்காங்க. அதனால தான் ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க, சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு, தென் ரொம்ப கீழே போயிருக்கு. ஐ திங்க் இது நியூஸ் டைம் ட்ரேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா லாங் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சப்போர்ட் லெவல் போட்டிருக்காங்க, ரைட்? சப்போர்ட் லெவல் பை எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனுக்காக க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகி அப்படியே மார்க்கெட் வந்து எகெயின் அப்படியே மூவ் ஆகி மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இந்த மவுஸ் கீ வந்து அந்த இடத்துல ரோலிங் ஆகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ட் ஜோன், ரைட்? அதாவது நல்ல ஒரு பைக்கு போயிருக்குது, எகெயின் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த ஜோன் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதில் மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் சின்ன டவுனு சின்ன அப்பெல்லாம் எடுத்துகிட்டு, ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடுக்கு ஓகேவாக இருக்கும், ஓகே? ஏன்னா சின்ன டவுனெல்லாம் வந்திருக்கு, பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மக்கள்லாம் இதிலேயே பதட்டப்பட்டு $1 வந்துருச்சுப்பா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க, லாங் ப்ராஃபிட்டுக்கு போகிறது தான் யோசிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த இடத்துல ரியாக்ட் ஆனோன்னு மார்க்கெட் எகெயின் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரலை. அதான் நான் சொன்னேனே, ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஸோ எகெயின் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குனாலே எனக்கு தெரிஞ்சு கோல்டு மார்க்கெட்லலாம் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு $7 $5 சரி வந்திருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு, சரியா? ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்த உடனே உங்களோட ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எகெயின் மார்க்கெட் என்ன நடக்குது, அப்படியே மேலே போயிருக்கு, எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு திருப்பி எகெயின் ஒரு எடுத்துகிட்டு போயிருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று வைக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால், எஸ், இந்த இடத்துல ரியாக்ஷன் ஒன்று நடந்திருக்கு தானே ட்ரேடர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் லைன் வைக்கலாம். இங்கே தான் வைக்கணும்னு இல்லை, இந்த இடத்துலையும் கொண்டாந்து வைக்கலாம், ரைட்டா? இதுவும் இருக்கட்டும், பட் இங்கேயும் கொண்டாந்து வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எகெயின் மார்க்கெட் அப்படியே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு போகுது. ஸோ ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை, பட் மேலே இருக்கிறத மட்டும் டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எகெயின் டவுன் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முன்னாடியே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, மார்க்கெட் இந்த இடத்துக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் எகெயின் கீழே போகும் அப்படின்னு சொல்லி. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே போய் தான் இருக்குது. பட் நடுவில் சின்ன ட்ரேடர்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்களா இருந்தால் ரெசிஸ்டன்ட் லைனில் ஹிட் ஆனோடனே மார்க்கெட் ஒரு சின்ன செல் பொசிஷனுக்கு போயிருக்கு. இதை உங்களால் கவனிக்கக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஸோ இதுக்குள்ளேயும் நீங்கள் ட்ரேட் போட்டு ஏர்ன் பண்ணியிருக்கலாம், ரைட்? தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறார்கள் இருக்காங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக நல்லா மார்க்கெட் மேலே வரைக்கும் ஹிட்டாக விட்டுட்டு, ஸோ இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் படி, எக்ஸ்பீரியன்ஸ் படி. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட இங்கேருந்து இந்த கேண்டலில் ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸை இங்கே மேலே வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்காது. எகெயின் பார்த்தீங்கன்னா சேம் இந்த இடத்துல சேமாக நடந்த சின்ன ஒரு ஹிட் மெத்தட் ஒன்று இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு, ரியாக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இங்கேருந்து எல்லோரும் எப்படி யோசிப்பாங்க, எல்லா ட்ரேடர்ஸும், ரைட், சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துடுச்சு, இனி மார்க்கெட்
அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகுதுன்னு சொல்லி எகைன் இந்த இடத்துல எல்லோரும் பை எடுக்க ரெடி ஆகிருப்பாங்க. ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் ரியாக்ஷன்லேயே அவங்களுக்கு செம்ம ப்ராஃபிட். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிருக்குது. அங்கே வரைக்கும் போய் எகெயின் மேலே வரைக்கும் ஹிட் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ட்ரேடர்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு முன்னாடி கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனை வச்சு அவங்க வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அது லாங் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருக்கலாம். பட் நான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் காட்டுனேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில். அப்போ அவங்களுக்கு ரியாக்ஷனும் டைம் ஃப்ரேமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு உங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடை போட்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் இது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, ட்ரேடராக இருந்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். எத்தனை இடத்துல? 1. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இதை கூட சொல்லலாம் 1, 2, 3ன்னு கூட சொல்லலாம் ட்ரேடர்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும். எகைன் பார்த்தீங்கன்னா 4ன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல 4 ரைட் இந்த ஹிட்டாக இருக்குது. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ அப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5ன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஹிட்டாகி தான் இருக்குது. ஓகேவா? கட்டாயம் போயிட்டு ஹிட்டாகுனா தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சின்ன டிஃப்ரெண்ட்டில் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் செல் பொசிஷன் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்னா நம்மளாம் ஏதாவது ஒரு லைனை வச்சு அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கிளியர்லியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஹையை வந்து குறிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டிட்டு M15 அப்படிங்கிற சார்ட், அதாவது 15 மினிட்ஸ் கல்குலேஷன் வச்சுருக்க ஒரு சார்ட். ஸோ லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு சார்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னு சொன்ன ட்ரேடர்ஸ் இவங்க ஒரு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி லெவலுக்காக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டை செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு தென் இந்த கேண்டிலில் அவங்க வந்து அப்படியே பை பண்ணியிருப்பாங்க. நான் எல்லோரும் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து அடுத்த கேண்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அடுத்த கேண்டில் பிரேக் அவுட்டுக்கு விட்டுட்டு அடுத்த கேண்டில் பார்த்து இந்த இடத்துல பை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் குறைஞ்சது யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், டாட். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் லெவலில் போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் எகைன் கீழே வரும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனில் செல் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு. பட் யாருமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் செய்ய மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் இந்த இடத்துல அவங்களுக்கு வச்சுருக்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட்டையும் இந்த இடத்துல அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிளியர்லியாக அவங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ பிரேக் அவுட் சம்மந்தம்னு சொன்னால் SMC தான் வரும். ஸோ அடுத்த லேர்னிங் எல்லாமே அது தான். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டை பற்றி யாரும் யோசிக்காங்க. பட் ரெசிஸ்டன்ட் லெவலில் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். ஹை லெவலில் மட்டும்தான் அவங்க ரெசிஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ் அ சேம் இந்த இருக்குது இந்த இடத்துல. தென் அகெயின் மார்க்கெட் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. கீழெல்லாம் போயிட்டு நல்லா மிச்ச நேரம் இருந்துட்டு எகெயின் மார்க்கெட் அந்த பொசிஷனுக்கு வர நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. எகெயின் அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்? ரைட், இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் எகெயின் ஒரு செல்லுக்கு போகும், கடைசி ஒரு சின்ன செல்லுக்கு சரி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் தொட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு செல் பொசிஷனுக்கு போயிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் டிபியெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு அந்த டேக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ இதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இடத்துல முக்கியமாக இதை நாங்கள் பார்க்குறது. ஏன்னு சொன்னால் எல்லா ரியாக்ஷனும் 100% எடுக்கணும்னா கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கட்டாயம் தேவை. நான் சொல்லித்தர கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், தென் SMCயாக இருக்கட்டும், பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலும் கட்டாயம் இது தேவை. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் எனக்கு உடனே வாய்ஸ் கட் போட்டு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.